வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தல். மகிழா காங்கிரஸ் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு மது கடத்தல். 2 கைது. மது பாட்டில்கள் பறிமுதல். திருபுவனை அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். நன்கு படிக்க வேண்டும் என வாழ்த்தினார் முதலமைச்சர். இனி விரிவான செய்திகள். அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கம் சேவாதளம் சார்பில் நடத்தப்பட்ட மகளிர் தின விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கம் சேவாதளம் சார்பில் மகளிர் தின விழா குறிஞ்சிநகர் விரிவாக்க பகுதியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பெண்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், லாஸ்பேட்டை பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும். குழந்தைங்க பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் அதை நம்மளுடைய கல்ச்சரை நம்மளுடைய நிறைய திண்டு போடுற வேலை இருக்கு. எங்க பெண்களுக்கு எல்லாருக்கும் உங்க எல்லாரும் கையாளி போடணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதை சரிப்படுத்த மகளிருக்கு சம உரிமை வேணும், சம நீதி வேணும், சம ஊதியம் வேணும்னு சொல்லி அவங்க அப்போ கொண்டாடினாங்க. அதுக்கு அவங்களுக்கு பின்னாடி பல நாட்டில் இருந்து 15,000 லேடிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாநாடு பற்றி நாங்கள் மீட்டிங் போட்டிருந்தோம். கூட்டம் போட்டதில் அவங்க கசின் சொன்னாங்கன்னா என்னுடைய தொகுதி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தன்னை காண வந்த திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என வாழ்த்தி இனிப்புகள் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 70 மாணவ மாணவிகள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை, அருங்காட்சியகம், நூலகம் என பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த அந்த மாணவ மாணவிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகளை வழங்கி மாணவ மாணவிகள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தினார். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர்.
சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் அண்ணா சிலை அருகே மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இதில் மாநில மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். நீங்க பண்ற அக்கிரமங்களை நாங்க தட்டி கேட்கிறோம். அப்ப எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எந்த விதத்துல நீங்க நிறுத்தலாம் அல்லது நம்முடைய ஆளுநரை நிறுத்தலாம்? சபாநாயகர் அரசியல் நான் வரக்கூடாதுமா, நீங்க நடத்துங்க, நான் பாக்குறேன்னு சொல்லுவேன். வேற என்னென்ன பதவிகள் இருமா, உங்களுடைய குழந்தைய கண்டுபிடிச்சுக்கோ. 10,000 கோடி திட்டத்தை நாங்க அறிவிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அவங்க தலைமை எப்படி அவங்களுடைய. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன், முன்னாள் பள்ளி துணை ஆய்வாளர் மல்லிகா கோபால், மனநல மருத்துவர் லேம்பால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர்கள் கலைவாணி, கலையரசி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது. இதில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மரியாதைக்குரிய ஆசிரியருக்கெல்லாம் ஆசனாய் இருந்து கொண்டிருக்கும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறைக்குரிய வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் திரு குலசேகரன் ஐயா அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவ உளவியலாளர். தேங்க்யூ சார். நான் சொன்ன கூற்று எவ்வளோ உண்மைன்றது. Always motivating us to excel. Her unwavering commitment drives the school's progress, and we are honored to work under her guidance. புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோம் உரிமையாளர்கள் சங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை வீடு உரிமையாளர் சங்கத்தின் திறப்பு விழா காந்தி வீதியில் உள்ள ஆசியா வரவேற்பு அறையில் நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி, அனிபால் கென்னடி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினர். வில்லியனூரில் ஆசிரியர் வீட்டில் திருட்டு, கொள்ளையனுக்கு அடியுதை கொடுத்த பொதுமக்கள். வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் 44 வயதான லோகநாதன். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருடு போயிருந்தது. இதனால் அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்த நபரின் உருவத்தை அங்கிருந்த நபர்கள் வில்லியனூர் காவல்துறையினருக்கு அனுப்பி வைத்தனர். அவனது உருவத்தை பல்வேறு காவல் நிலையங்களுக்கு வில்லியனூர் காவல்துறையினர் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த முள்ளிக்கிராம்பட்டு பகுதியை சேர்ந்த அறிவழகன் என்பது தெரியவந்தது. இவன் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கும், ஆரோவில் காவல் நிலையத்தில் 6 வழக்குகளும்,
கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 4 கொள்ளை வழக்குகளும் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. தமிழக காவல்துறையினரின் உதவியுடன் இவரது முகவரியை கண்டுபிடித்து வில்லியனூர் காவல்துறையினர் நேற்று மாலை கடலூருக்கு விரைந்தனர். நேற்று இரவு சுமார் 8 மணிக்கு கொள்ளையன் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளான். அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பிற்பகல் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவனை சுற்றி வளைத்து அங்கிருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி பிடித்து வைத்திருந்தனர். மது போதையில் இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தவுடன் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் அங்கு வந்த உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் கொள்ளையன் அறிவழகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது. பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய 37,000 ரூபாய் பணம் மற்றும் கவரிங் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளையன் அறிவழகன் ஓட்டி வந்த 2 சக்கர வாகனம் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரியவந்தது. இதில் கொள்ளையன் அறிவழகன் மீது வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மீண்டும் விமான சேவையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஐஜி வீரராகு கேட்டுக் கொண்டுள்ளார். அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் இருந்து பெங்களூர், ஹைதராபாத் இடையே இயக்கப்பட்ட விமான சேவை மார்ச் 31 முதல் முற்றிலும் நிறுத்தப்படும் என ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளதாகவும் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மட்டுமே விமானம் இயக்கியதாகவும் தற்போது அந்த நிறுவனம் சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சி, பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும். மேலும் மருத்துவ காரணங்களுக்காக வருவோரும் உடனடியாக வர முடியாமல் தவிப்பர். விமான நிலையத்தால் ஏற்பட்டுள்ள நேரடி, மறைமுக வேலைவாய்ப்புகள், அதனால் பலரது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழலும் இதனால் ஏற்பட்டுள்ளது. எனவே ஆளுநர் தமிழிசை விமான சேவையை மீண்டும் தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் புதுச்சேரி அரசும் மத்திய அரசுக்கு தனது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜி வீரராகு தெரிவித்துள்ளார். அபிராமி கலைக்கண்களே தனம் தானியம் சம்பவத்து லாபம் சுகசம்பத்திரம் தீர்க்கமாயுரோ ஸ்ரீ மகா அங்காள வாங்க உள்ளாங்க பின்னாடி போ போறவங்கள போட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலை விரிவாக்க பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பியா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு 1.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோலாஸ் நகர் மெயின் ரோட்டில் கோலாஸ் நகர் பாலத்தில் இருந்து
கடலூர் சாலை சந்திப்பு வரை அம்பேத்கர் பிரதான சாலையை மறுசீரமைப்பு செய்வதற்கு 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீன திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புது தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, சுல்தான்பேட்டையிலிருந்து அரசூர் ரோடு வரை 8,86,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, வில்லியனூர் வசந்தம் நகர் விரிவாக்கம் வேதபுரீஸ்வரர் நகரில் 16,23,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, வில்லியனூர் தில்லை நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் 12,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 67,91,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் மற்றும் தார் சாலைகள் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாதன், கார்த்திகேயன், வெங்கடேசன், பாலமுருகன், லட்சுமணன், ரங்கராஜ், தண்டபாணி, ராஜேந்திரன், ஸ்ரீதர், முத்துக்குமார், மாணிக்கம், மணவாளன், சீனு, பாண்டியன், மோகன்தாஸ், கோவிந்தசாமி, மாணிக்க வாசகர், சஞ்சய், பழனியப்பன், ஏழுமலை, சேகர், வாசுதேவன், கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜமாத்தாரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத் தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர்கள் குணசேகரன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆஜ்பாய், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், கந்தசாமி, சபரிநாதன், அங்காளன், முருகன், முருகேசன், செல்வ விநாயகம், தட்சிணாமூர்த்தி, பாலகுரு, ராமஜெயம், ராஜேந்திரன், ஜீவா, கோவிந்தசாமி, கோதண்டம், கமல், கமல் பாஷா, பரதன், அனிஸ், அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்புவனை தொகுதி நல்லூர் குச்சிப்பாளையம் கிராமம் வரை நல்லூர் ஏரிக்கரை வழியாக பாதை அமைத்திடும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராமம் வரை நல்லூர் ஏரிக்கரை வழியாக பாதை அமைத்திடும் பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை மூலம் 24,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய மந்திரமா போடுங்க சாமி நிமிருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்தி
the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses. Admission going on. Professors Achieve Academy. Right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் நம் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் அடுத்த சேதாரப்பட்டு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. பிறகு அவர்களிடமிருந்து மது பாட்டில்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் அடுத்த சேதாரப்பட்டு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சேதாரப்பட்டு மயிலம் சாலை சந்திப்பில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து மயிலம் நோக்கி பதுங்கி வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரணை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்த பெரிய பையை சோதனை செய்த போது மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் ராணிப்பேட் மாவட்டம் சோளிங்கபுரம் புள்ளிவளம் பகுதியை சேர்ந்த முனுசாமி மகன் ராஜு, ராமசாமி மனைவி லக்ஷ்மி என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று அவர்களின் ஊர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. பிறகு அவர்களிடமிருந்து 180 மில்லிலிட்டர் 174 பாட்டில், 750 மில்லிலிட்டர் 5 பாட்டில், 375 மில்லிலிட்டர் 9 பாட்டில் என 186 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்கள் இருவரையும் கலால்துறையிடம் ஒப்படைத்ததன் அடிப்படையில் கலால்துறை காவல்துறையினர் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினருடன் நிர்வாகிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜகவிற்கு புதிய தலைவராக செல்வ கணபதி நியமிக்கப்பட்டதிலிருந்து பழைய நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டு செல்வ கணபதியின் ஆதரவாளர்கள் தொகுதி, மாநில, மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக தலைவராக விஜயகுமார் நியமனம் செய்யப்பட்டார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் தொகுதி முழுவதும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற செயல் வீரர் கூட்டத்தில் பழைய நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏன் பழைய நிர்வாகிகள் மதிக்க மாட்டீர்களா, எதற்காக கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என்று கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. சொன்ன மாதிரி டைமர் ஆகுதுன்னு சொல்றாங்க. நல்லா செயல்படணும்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா சொன்ன பேச்சை கேக்குதுன்னா அடுத்த கட்டம் தோல் மேல வச்சுக்கோ. இது அத்தனை பேருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும்.
காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை இருசக்கர வாகனம் மூலம் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சாலையில் இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த சுரேஷ் பாபு, முகமது அப்துல் கரீம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 60,000 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுவை அரசு காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 24ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதுவை அரசு காரைக்கால் மாவட்டத்தில் வருகிற 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மணிகண்டன் தலைமையில் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் அமைந்துள்ள டாக்டர் கலைஞர் பட்டமேற்படிப்பு மையத்தில் வாக்கு எண்ணும் மையம் மற்றும் பாதுகாப்பு அறை பகுதிகளை பார்வையிட்டனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அங்கு நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தருமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தேர்தல் துறை சிறப்பு அதிகாரி பாலு என்கிற பக்கிரிசாமி ஆகியோர் உடனிருந்தனர். வானூர் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை மாசி மாத அமாவாசை 3ஆம் நாள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அதுபோல மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்காளம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அம்மனுக்கு காப்பு கட்டிய பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் வீதி உலாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் செடல் இழுத்தும் அம்மன் கரகம் ஏந்தியும் அங்காளம்மன் வேடம், குரத்தி வேடம், காளி வேடம் அணிந்து பக்தர்கள் வீதி உலா வந்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். பின்னர் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் பக்தர்கள் காய்கறிகளை கொள்ளை விட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். பின்னர் இரவு பாவாடை ராயனுக்கு கும்பமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் புற்று வடிவமாக எழுந்தரியில் உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் 1ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய 1ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கொடியேற்றுதலுடன் காப்பு கட்டும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் சாகை வார்த்தல் மற்றும் கூழ் வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மேலும் குரத்தி வேடம் அணிந்து வந்து வல்லாளன் கோட்டை சென்று குறி சொல்லும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அங்காள பரமேஸ்வரிக்கு பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த நாணயங்கள், காய்கறி, உணவு தானியங்களை கொள்ளைவிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்து மயானத்திற்கு சென்று தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் வீடூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய 48 நாட்கள் மண்டல மந்திர பாராயண விழா வரும் 14ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய மண்டல மந்திர பாராயண விழாவை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை பக்தர்களின் தீராத சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 48 நாட்கள் மந்திர பாராயண பூஜை நடைபெறுகிறது. மேலும் பக்தர்கள் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உகந்த நாளில் கலந்து கொண்டு சங்கடங்கள் நீங்கி ஸ்ரீ சுயம்பு ஆஞ்சநேயரின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பூஜையானது குளிகை நேரத்தில் நடைபெறுவது சிறப்பாகும். அது போட்டா இந்த படம் வரும். இல்ல நான் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்ட் போட்டாலும் தெரியும். கோவில்பட்டி அருகே பல்வேறு திட்டப்பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டவர் மங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தாசில்தார் நகர், பாலாஜி நகர் 1, 2, 3வது தெருவில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஃபேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி இலுப்பையூரணி பஞ்சாயத்து சிந்தாமணி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 12.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து கோவில்பட்டி அருகே விஜயாபுரி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஃபேவர் பிளாக் சாலையை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ், ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் சங்கர் கணேஷ், மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி, நகர்மன்ற உறுப்பினர் கவியரசன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடிநீர் விநியோகம் முறையாக வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் வாயில் முன்பு பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். நகரின் பிரதான பகுதியான எட்டயபுரம் சாலையில் ஏராளமான குடியிருப்புகளும் வணிக நிறுவனங்களும் அமைந்துள்ளன. இந்த பகுதிக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த பாஜக கவுன்சிலர் விஜயகுமார் தலைமையில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு பலமுறை ஆட்சியாளர்களிடம் மனு அளித்தும் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 20வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். நகராட்சி அலுவலக வாசலில் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் நகராட்சி அலுவலகத்தின் வாசல் பகுதியில் உள்ள பெரிய இரும்பு கேட்டை இழுத்து மூடினர். இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன கோஷமிட்டபடி நகராட்சி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து நகராட்சி அலுவலக வாசலிலேயே நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் கமலாவை சந்தித்து நகர்மன்ற உறுப்பினர் வார்டு பொதுமக்கள் முறையிட்டனர். இது தொடர்பாக விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் மீது பொய் புகார் கொடுத்துள்ளதாக நிலம் கொடுத்த உரிமையாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விளக்கம் அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளராக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் PR நீதிவள்ளல் மீது அவர் நில அபகரிப்பு செய்துவிட்டதாக வெங்கடேசன் என்பவர் பொய்யான புகாரை காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்து
தனியார் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பாகி பொய்யான அவதூறு பரப்பினார். அதை மறுக்கும் விதமாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவுடை நம்பி, நீதிவள்ளலுக்கு நிலம் எழுதி கொடுத்த ஓவியர் ஜெயசீலன், நீதிவள்ளலுக்கு நிலம் எழுதி கொடுத்த நில உரிமையாளர்கள் நாங்கள் முழு மனதோடு பணம் பெற்றுக்கொண்டுதான் நிலத்தை எழுதி கொடுத்தோம். நீதிவள்ளல் நில அபகரிப்பு செய்யவில்லை. எங்களிடமிருந்து வெங்கடேசன் தான் நில அபகரிப்பு செய்ய முயற்சித்தார் என்று காவல் கண்காணிப்பாளரிடம் விளக்கி கூறினர். காவல்துறையினர் இவற்றை கேட்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். என் மீது நேற்றைக்கு நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் நான் நில அபகரிப்பு செய்துவிட்டதாக ஒரு பொய்யான செய்தியை பரப்பினார்கள். அபகரிப்பு செய்யவில்லை. என் மீது நில அபகரிப்பு செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டு கூறியிருக்கிற வெங்கடேசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். கடலூர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். நீதிவள்ளல் சாருக்கு மனப்பூர்வமாக தான் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். இதனால எங்களை மிரட்டுறாப்ல. வெங்கடேசன் தான், பூதாம்புரம் சார் தான், வெங்கடேசன் தான் மிரட்டுறாப்ல. அவசர கதியில் திமுக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தரமற்ற முறையில் போடப்பட்டதால் திடீரென ஏற்பட்ட பெரிய அளவிலான பள்ளம். வாகன ஓட்டிகள் அச்சம். கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் ரயில் நிலையம் முக்கிய ரயில்வே நிலைய சந்திப்பாக உள்ளது. அவ்வாறு உள்ள ரயில்வே நிலையத்திற்கு நாள்தோறும் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் நின்று செல்கின்றன. மேலும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் கார், இருசக்கர வாகனம், ஆட்டோ மூலம் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அமைந்துள்ள ரயில்வே நிலையத்திற்கு உள்ளே செல்லும் சாலை முனையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையோரம் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது. அவ்வாறு பாதாள சாக்கடை கட்டமைத்து 6 மாதம் கூட ஆகாத நிலையில் சாக்கடையின் மேல் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் திடீரென உடைந்து அந்த இடத்தில் சிறு பள்ளம் ஏற்பட்டு உள்ளது. மேலும் அந்த சாலையில் மேல் கனரக வாகனங்கள் செல்ல செல்ல அந்த பள்ளம் பெரிதடைந்து சுமார் 1 மீட்டர் அளவிற்கு பள்ளம் பெரிதாகி உள்ளதால் விபத்துகள் ஏற்படும் நிலை உருவாகி உள்ளது. ரயில்வே நிலையத்திற்கு விடிய விடிய 15க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்வதால் பயணிகள் நடமாட்டம் இரவு முழுவதும் இருக்கும் நிலையில் ரயில்வே நிலையத்திலிருந்து வெளியே அல்லது உள்ளே நடந்து செல்லும் பயணிகள் அந்த பள்ளத்தில் தவறி விழுந்துவிடும் அபாய நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் சாலை நடுவில் இருக்கும் பள்ளத்தை பார்க்கும் வாகன ஓட்டிகள் திடீரென வண்டியை மெதுவாக இயக்குவதால் விபத்து ஏற்படும் சூழலும் உருவாகி உள்ளது. தரமற்ற முறையில் பாதாள சாக்கடை கால்வாய் அமைக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கொந்தளிப்பு அடைந்தனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன் சாலை பணி மற்றும் பாதாள சாக்கடை பணி முழுவதும் முடிந்துவிட்டதாக உளுந்தூர்பேட்டையில் காணொலி மூலம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஆனால் 6 மாதங்கள் கூட முழுவதும் முடிவடையாத நிலையில் சாலையில் பள்ளம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகளை அரைகுறையாக முடித்துவிட்டு அதனால் ஏற்படும் அபாயங்களை அறியாமல் தமிழக முதல்வரை வைத்தே சாலையை திறந்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை சரி செய்து அந்த பள்ளத்தை மூட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தல். மகிழா காங்கிரஸ் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு மது கடத்தல், 2 கைது, மது பாட்டில்கள் பறிமுதல். திருபுவனை அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். நன்கு படிக்க வேண்டும் என வாழ்த்தினார் முதலமைச்சர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.